வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு இதே நாளில் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைத்தது என்பதே தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என தொண்டர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதி மறுக்கும், ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வருகின்ற 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திமுகவுடன் சுமூகமான உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நடப்பு IPL தொடரில் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் இறுதி ஆட்டத்தில் நாளை பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை மேற்கொள்கின்றன. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம்.